என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வீடியோவில் சந்திப்பது சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுதும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஜான் ஜெபராஜுக்காக பைத்தியம் பிடித்து அலையும் ஒரு பெண்ணை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வீடியோ நான் போட்ட நோக்கமே நானும் எங்கள் அண்ணனை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி சம்பாதிக்கிறது கிடையாது. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை, இவர்களுக்கு எதற்காக இப்படி ஜான் ஜெபராஜுக்காக இவர்கள் பைத்தியம் பிடித்து அலைகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஜான் ஜெபராஜுக்காக ஒரு ரசிகர் மாதிரி இப்படி அண்ணனுக்காக நான் வந்து விட்டேன், அண்ணனுக்காக தான் நான் இருக்கேன், அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, அண்ணன் இல்லாமல் நான் இல்லை, அண்ணன் தான் வரணும், அண்ணனுக்காக நான் வீடியோ போடுவேன், அண்ணனுக்காக நான் சம்பாதிப்பேன், அண்ணனுக்காக சம்பாதிச்சு நான் அண்ணன்கிட்ட கொண்டு கொடுப்பேன், இப்படி என்று இந்த பெண் வந்து பேசி கொண்டிருக்கிறாள். நிறைய கண்டென்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி புரட்டி பேசி கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே புரட்டுகள் தான். அதனால் இந்த வீடியோ எதற்காக என்றால், அந்த பெண்ணுக்காக தான் இந்த வீடியோ, அந்த பெண்ணை போன்றவர்களுக்காக தான் இந்த வீடியோ. பரிதாபமாக இருக்கிறது இவர்களை பார்க்கும்போது. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அம்மா, நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தா கூட தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பி விடுங்கம்மா. தயவு கூர்ந்து வேதத்துக்கு திரும்பி விடுங்க. ஏன்னா ஏன் உங்களுக்கு கிறிஸ்து மேலே ஒரு வைராக்கியம் இல்லாமல் இப்படி ஒரு மனுஷன் மேலே, ஒரு மனுஷனுக்காக பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கிறத கொஞ்சம் தயவு கூர்ந்து சிந்தித்து கொள்ளுங்கம்மா. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கம்மா. அதனால் நீங்கள் மனம் திரும்பணுங்கிற உங்கள் மேலே உள்ள ஆத்மா மீது தாகமும், உங்களை போன்றவர்களோட ஆத்மா மீது தாகத்தின நிமித்தம் தான் அந்த வீடியோவை பதிவிடுகிறேன். தயவு செய்து நீங்கள் வேதத்துக்கு திரும்பி விடுங்கம்மா. நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் பிடிக்கணும், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் மோசே, பவுல், பேதுரு எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி காண்பிக்கிறார்கள். இவ்வளவு தூரத்துக்கு வேதம் நமக்கு சத்தியத்தை சொல்லும்போது, நீங்கள் ஒரு மனுஷனுக்காக இல்லை அந்த ஜான் ஜெபராஜுக்காக எந்த ஒரு மனுஷனுக்காகவும் நீங்கள் எழும்ப வேண்டாங்கிறது தான் வேத சத்தியம். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஃபாதர் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவ குமாரன் குமாரத்திகளும். அப்படின்னா உங்கள் ஃபாதருக்காக தான் நீங்கள் வைராக்கியம் கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் ஒரு மனுஷனுக்காக வைராக்கியம் கொண்ட வேண்டாங்கிறதான் வேதத்துடைய சத்தியம். நீங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் பதிவு. ஏனென்றால் யாரும் அழிஞ்சு போக வேண்டும்ங்கிறதுக்காக வீடியோ போடலை. ஏன்னா எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அதனால ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க எங்களை பார்த்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி புரட்டி பேசி கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே புரட்டுகள் தான். சரிங்களா? உருட்டுகள்னு சொல்லிக்கலாம். கண்டென்ட்டுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக அண்ணனை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு வந்து கூறுகிறார்கள். அது ஒருவேளை வேற சிலர் பேசலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வீடியோகள் எதுக்காக நான் பதிவிட்டு கொண்டு இருக்கிறேன் என்றால், இது கண்டென்ட்டுக்காகவும் இது வியூஸ்க்காகவும் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஏனென்றால் நான் வியூஸ்க்காக பதிவிடுகிறேன், வியூஸ்க்காக பதிவிடலன்னு சொல்ல. எதுக்காக நான் வியூஸ்க்காக பதிவிடுகிறேன் என்றால், சேனல் இதன் மட்டும் ரெக்கமெண்டேஷன் ஆகி இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் இந்த உலகம் எங்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக நான் வியூஸ்க்காக பதிவிடுகிறேன். ஆனால் இது பணம் சம்பாதிக்கும் நோக்கம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா பணம் வந்து யூடியூப்ல இருந்து பெரிய வருமானம்லாம் வராது. நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா நான் வேற சேனல் நான் வச்சிருக்கேன், ஒரு விவசாய சேனல் கூட வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோ சும்மா அப்படி கேமரா வச்சு எடுத்துட்டு இப்படி போட்டாலே வியூஸ் போகும். அப்படின்றால் நாங்கள் இங்கே வந்து மாங்கு என்று கத்திக்கொண்டு எதற்காக வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம் என்றால் பணத்துக்காக அல்ல என்பதை தெளிவாக விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்காக தான், நீங்க உங்களுடைய ஆத்துமாக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவிடுகிறோம். அதுல இல்ல நீ உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு அது கிடையாது, உனக்கு இது கிடையாது, நீ சொல்ற சத்தியம் தப்பு, நீ தவறான இதுல இருக்க, நீ அதுல இருக்க, இதுல இருக்குன்னு சொல்லி நீங்களே உங்களை வஞ்சித்துக்கிடாதீங்க. எனக்கும் உங்களுக்கும் வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்படி பேசினீர்கள், நீங்கள் தான் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். நீங்க வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் சத்தியம் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அம்மா அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேத்து ஒரு பாஸ்டரு, ஒன் காட்ன்ற பாஸ்டரு, சரிங்களா, அவர் வந்து கண்டென்ட்டு அண்ணனை வச்சு போட்டுட்டு இருப்பார் போல். எனக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ரோ கிடையாது, எனக்கு முன் அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் போட்ட 2 நாளில் அது 1 lakh வியூஸ் மேலே போயிடுச்சு. சரிங்களா? ஓவர் நைட்டில் எங்களையான ஒபாமாவை மாற்றினீங்கன்னு எங்கள் அண்ணன் பேரை சொன்ன உடனே அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷன்லையும் போடல. எனக்கு ஒரு ஆதங்கம் பர்சனலாக, இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அண்ணனை பற்றி அப்படின்ற ஒரு கோவத்தில், ஒரு மன எழுச்சியில் நான் அந்த வீடியோவை போட்டேன். ஜான் ஜெபராஜுக்காக ஆதரவாக ஒருத்தர் வந்து வீடியோ போட்டாரான். அது யாருன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒன் கார்டன் வச்சுட்டு கோயம்புத்தூர்ல, ஊட்டியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜான் ஜெபராஜுக்கு வந்து பெரிய ஊழியக்காரர், வல்லமையாக செயல்பட்டார், அப்படி போட்டார் இப்படி போட்டாருன்னு
அவர் வீடியோ போட்டுக்கொண்டு பயங்கர அவர் சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆகி இப்போ ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் அவருக்கு வந்துட்டு. அவரை குறித்து இந்த அம்மா சொல்கிறத கேளுங்க. நேற்று ஒரு பாஸ்டரு ஒன் காட்ன்ற பாஸ்டரு சரிங்களா, அவர் வந்து கண்டென்ட்டு அண்ணனை வச்சு போட்டுட்டு இருப்பார் போல். எனக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ப்ரோ கிடையாது, எனக்கு முன் அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் போட்ட 2 நாளில் அது 1 lakh வியூஸ் மேலே போயிடுச்சு. அப்புறம் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு அவங்களுக்கும் இவங்க இந்த அம்மா வந்து எதிர்த்து தான் பேசி கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆதரவாக பேசுகிறவனும் எதுக்காக பேசுகிறார் என்றால், அவன் இப்போ இந்த ஊட்டியில் இருக்கிறவன் வந்து அவன் வந்து ஒரு பெரிய வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு நான் பெரிய ஒரு பாஸ்டர் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஜான் ஜெபராஜ் 2 வீடியோ போட்ட உடனே வியூஸ் போய் இப்போ அவர் பெரிய பாஸ்டர் மாதிரி ஆயிட்டார். அந்த வீடியோவை பாருங்க. இந்த புதிய நாளில வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். இப்போ பாஸ்டர் மாதிரி ஆகிக்கிட்டு நிறைய பேருக்கு தலைமையில கை வச்சு ஜெபித்து கொண்டிருக்காரு. இவன் ஒரு ஒட்டுணி, இவன் ஒரு கள்ளத்திற்கதரிசி. இப்படி வச்சுக்கிட்டு இப்போ ஜான் ஜெபராஜை காட்டிக்கொண்டு இவர் ஒரு பெரிய போதகர் மாதிரி அப்படி வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு கட்டப்பொழுவங்க ஆசீர்வதிப்பார். என்ன இதெல்லாம் பிசாசு. ஆகையால் இப்போ ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசினவர்களே இந்த அம்மா வந்து எதிர்க்கத்தான் செய்கிறது. அப்படின்னா இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளுங்கள், இவர்கள்லாம் பாருங்க, இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து கிடையாது. ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுகிறோம், ஜான் ஜெபராஜுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி நிறைய கூமுட்ட பயல்கள் வந்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவனெல்லாம் சும்மா நான் ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் போடுறதெல்லாம் எதுக்கு அவன் போடுறான்னா, அவன் யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜாமக்காரன் அவர்களை போன்றவர்கள். ஜான் ஜெபராஜுக்காக நான் ஜோம் பண்ணும் போது நிறைய என்ன கிரிட்டிசம் பண்ணாங்க. கிரிட்டிசம் பண்ணுறதை காட்டிலும் என்னை வந்து திட்டினாங்க. நான் அதில் சோர்ந்து போகலை. எனக்கு வந்து பேட் கமெண்ட். அப்போ நான் என்னை பற்றி, என் ஊழியத்தை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி எல்லாம் போட்டாங்க. நான் அது கண்டுக்கவே இல்லை. அது என்ன பார்த்தோன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். அது பெருசாக ஒரு பாதிப்பாக எடுத்துக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அவர் என்ன செஞ்சாங்க, பிசாசுகளுக்கு தலைவன் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அவர்கள் வந்து போடுகிறார்கள் என்றால், யூடியூப்ல வியூஸ் போகிறது நிமித்தம் இப்போ வருமானம் அந்த அளவுக்கு கிடைக்காது. மிஞ்சி போனால் 2000 3000 கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. அதனால அவன் புரிஞ்சுக்கிட்டான், இப்படி சம்பாதிக்கிறத விட இப்படி அழுது ஜெபிச்சு இந்த பால் தினகரன் ஸ்டைல்லையும் இந்த மோகன் சில்லாசரஸ் ஸ்டைல்லையும் அழுது ஜெபிச்சனா அப்படி நிறைய தசம பாவம் ஒரு செகண்ட் வந்து விழுந்துரும். காணிக்க ஐயோ இந்த ஜாமக்காரன் அவர் ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காணிக்க அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க. அவன் பாருங்க எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் வந்து யூடியூப்ல வச்சிருப்பான். எதுக்கு வச்சிருக்கானா, ஜிபே நம்பர் முதற்கொண்டு வச்சிருப்பான். உடனே பார்த்தோன்னே சடக்குன்னு ஒரு ஆவேசத்தில் ஒரு 5000 அனுப்பி விட்ருவாங்க, ஒரு 10,000 உனக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண தான் இந்த ஜாமக்காரன் போன்றவர்கள் வந்து இப்படி ஜெபிச்சு ஆக்ட் பண்ணி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். என்றால் யூடியூபில் வருமானம் குறை, ஆனால் யூடியூப் மூலமும் அவங்க வருமானம் எடுக்கணும். இப்படி அழுது ஏமாத்தினால் காணிக்கையின் மூலமாகவும் வருமானம். அந்த ஜாக்பாட் இதைத்தான் மோகன் சிலாசரஸ்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜாமக்காரன் இவர்களை எதிர்த்தெல்லாம் பேசி கொண்டிருந்தார். கடைசியில் சம்பாத்தியம் இல்லைன்னா இப்படி போய் விழுந்து போய்விட்டார். விழுந்து போய் இவர்களுக்கு ஆதரவாக பேசி ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி. ஆனால் இவங்க எல்லாருமே வெள்ளாங்கி போட்டுக்கிட்டு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், அது பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோன்னா இவனுக்கு முதல்ல கர்த்தர்னா யாரும் தெரியாது, இவனுக்கு கடவுளே யாரும் தெரியாது. இவன் வந்து எதுக்கு இப்படி வந்து இந்த ஊட்டியில் இருக்கிறோம் அப்படி இது பண்ணிக்கிட்டோம், கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி இவர்ல கட்டாயமாய் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைய பேருக்கு தலைமையில கை வச்சு ஜெபித்து ஒரு பெரிய பொண்ணுக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாரு. நீங்க எதுக்கு என்றால் இவர் உங்களை ஏமாத்துவதுக்கு. அது விசுவாசிகளே, அந்த அம்மாவே நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த அம்மா பேசுகின்ற இந்த அம்மாவே முதலாவது வியூஸ்க்காக தான் பதிவிட்டு கொண்டு இருக்கிறது. அதை நீங்க தெளிவா வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏதோ அந்த மாதிரி கண்டென்ட் தேவ சமூகத்தில் உட்காந்து கேளு, கண்டென்ட் அவர் தருவார். வானத்தை பூமி படித்த கடவுளுக்கு கண்டென்ட் தர முடியாதா? உன்னோட சொற்ப லாபத்துக்காக எதுக்கு இன்னொருத்தவங்க குடும்பத்தை கெடுக்குறீங்க? இந்த அம்மா எப்படி துணிகரமாக போய் சொல்கிறாங்க பாருங்கள். எல்லோரும் யூடியூப்பில் கண்டென்ட் போட்டு நம்ம ஜான் ஜெபராஜ் குடும்பத்தை கெடுத்துட்டோமா? அவன் குடும்பத்தை அவனை கெடுத்ததுனால தான் எல்லோரும் வந்து பேசணும். அது எப்படி தந்திரமாக மாற்றி இந்த அம்மா பேசுறது பார்த்தீங்களா? ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவு. ஏன்னா ஜான் ஜெபராஜ் கொடுத்து இந்த அம்மாவை ஒரு வீடியோ போடும்போது 1.5 லட்சம் வியூஸ் போச்சு. அதனால் இதுவும் மற்ற வீடியோ போட்டோன்னா வியூஸ் போகலை. இதுவும் வியூஸ்க்காக தான் வந்து பதிவிட்டு கொண்டு இருக்குது. அதை உண்மையை சொல்ல வேண்டியது தானே. இப்போ நான் சொல்லிவிட்டேன், வியூஸ்க்காக தான் நான் பதிவிடுகிறேன் என்று. எதற்காக என்றால் வியூஸ் நிமித்தம் கடவுள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம்தான். அது தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் நான் அந்த யூடியூபர்ஸ்களுக்கும் கிறிஸ்துவ ஊழியக்காரர்களுக்கும் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் நான் கூறுவது என்னவென்றால், நீங்க இது மூலமா வியூஸ் சம்பாதிங்க, இல்லை பணத்தை கூட வாங்குங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையை சொல்லுங்க, அதுதான் வந்து முக்கியமான காரியம்.
பணத்துக்காக பொய் சொல்லி கொண்டு உண்மைக்கு பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றி மாற்றி பேசாதீர்கள். அது உங்களுக்கு வந்து ஆக்கினையை கொண்டு வந்துவிடும். நீ வியூஸை போடுகிறீங்களா, உண்மையை சொல்லி போடுங்கள், வியூஸ் வரட்டும். அதில் நீங்கள் பணம் சம்பாதிச்சால் அதில் வந்து தவறு கிடையாது. அது தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு யூடியூபரும் நீங்கள் பார்க்குறனாலும் சரி, கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்கள் சென்று விடக்கூடாது, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். இப்போ நாங்கள் வந்து வீடியோவில் வந்து பேசி கொண்டிருக்கிறேன் என்றால், யாரையும் நான் குறித்து பேசுகிறனாலும் சரி, இப்போ ஜான் ஜபராஜை குறித்து பேசினாலும் சரி, உடனே நாங்கள் ஜான் ஜபராஜை கண்டம் பண்ணுகிறோம், இவர்களை கண்டம் பண்ணுகிறோம், அவர்களை கண்டம் பண்ணிக்கிறோம், மோகன் சிலாசத்தை கண்டம் பண்ணிக்கிறோம், பாலியனை இல்லை 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 இல்லை. இவர்களுக்கும் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ எங்கள் மூலமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இவர்களுக்கும் இந்த கிரேஸ் பீரியடை கொடுக்கறது மட்டும் நாங்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறோமே தவிர, ஜான் ஜபராஜ் அழிந்து போய்விட வேண்டும் என்று நாங்கள் வந்து பேசவில்லை. எங்களுடைய எல்லா எண்ணமும் என்னவென்றால், எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம், ஜான் ஜபராஜ் வந்து ஒரு மனைவியோடு போய் சேரட்டும். இப்போ இந்த அம்மா கூட அதை தான் பேசி கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ்குள்ளே யாருமே போகக்கூடாது. தேவன் நிர்ணயித்தது மனிதன் பிரிக்காததுக்கு கடவுள். அது எந்த மனிதனாக இருக்கும், பெத்த புள்ளியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், கல்யாணம் பண்ணி வச்சவங்க கூட இருக்கட்டும், யாருமே பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது. தட் இஸ் அ சின் அகெயின்ஸ்ட் காட். பிகாஸ் அவங்க வந்து சும்மா ஏதோ ஒரு இதில் போய் கல்யாணம் பண்ணல, 4 பேர் மேடையில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணல. தேவ சமூகத்தில் ப்ரேயர்ஃபுல்லாக பண்ண கல்யாணம் அது. ஜபராஜ் வந்து ஒரு மனைவியோட சேரட்டும், மனைவியோட சேரதான் சரின்னு சொல்லி நம்ம அதை குறித்து கரெக்டாக தான் பேசி கொண்டு இருக்கிறது. ஆகையால் ஜான் ஜபராஜ் இப்போ மனம் திரும்பட்டும், அவன் அலட்டும், கடவுள்கிட்ட உட்காந்து அழுது ஜெபித்து மனம் திரும்பி அவன் மனைவியும் குடும்பம் அவன் பிள்ளையோட போய் சேர்ந்து அவன் குடும்பமாக இனிமேல் ஒரு விசுவாசியாக வீட்டில் இருக்கட்டும். இனிமேல் ஊழியத்துக்குள் வர வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் அவன் மனம் திரும்பி அழுது சத்தியம் என்ன என்பதை அவன் படித்துக் கொள்ளட்டும். படித்துக்கொண்டு சத்தியத்தை எப்படி கடவுள் சொல்லணும்னு சித்தமாக இருந்தால் சொல்லட்டும். அல்லா வீட்டில் அவர் நல்ல ஒரு இதாக இனிமேல் கடவுள் நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கு ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்ளட்டும். இனிமேல் நான் பாட்டு படிக்கேன், இப்படி பாட்டு படித்து நான் ஒரு பெரிய ஆளாக காட்டணும், இப்படி நம்ம இது போட்டுக்கிட்டு நான் ஒரு ஃபேமஸ் ஆகணும் என்று வந்தால் அது பிறகு கடவுளுடைய ஆக்கினைக்கு நேராக அவர் சொல்லுவார். அதனால் அவர் மனம் திரும்ப வேண்டும். அவர் கடவுளுடைய கோபாக்கினைக்குள்ளாக சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜான் ஜபராஜ் மட்டும் கிடையாது, மோகன் சிலாஸ், பால்தனன், யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதான கள்ளனாக இருந்தாலும், கள்ள ஊழியக்காரனாக இருந்தாலும், அவனுக்கும் மனம் திரும்புவதற்கு கடவுள் சான்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால இவங்கெல்லாம் கண்டாம இவங்கெல்லாம் நரகத்துக்கு போய்விட்டார்கள் நம்ம இப்பவுமே வந்து இது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் உயிரோட தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இப்போ நாங்கள் கொடுக்கறதும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ வசனமே நியாயம் இருக்கும் என்று இந்த வசனத்துல நியாயம் இருக்கிற இந்த டைம்ல இவர்கள் வந்து மனம் திரும்பி விடணும். ஏன்னா அவர்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனாலதான் மனம் திரும்பும்படிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று வந்து கூறுகிறார்கள். இது எல்லாமே ஒரு சுவிசேஷம். அப்படின்னு நாங்கள் சுவிசேஷம் தான் சொல்லி கொண்டு இருக்கிறோமே தவிர, ஏதோ நாங்கள் ஃபேமஸ் ஆகணும், நாங்கள் பணத்தை சம்பாதிக்கணும், இந்த ஊழியக்காரர்களை கண்டம்னேஷன் பண்ணுறோங்கிறது கிடையாது. எல்லா ஊழியக்காரரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற உங்கள் மீது உள்ள அன்பின் தாகத்து நிமித்தமாக தான் நாங்கள் வந்து பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்க நம்மாவே. அதனால நீங்கள் இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ட் ஆகி தயவுக்கு வந்து சத்தியத்தை விட்டு விளைகிறாதீங்க. சத்தியம் என்னவென்பதை நீங்கள் வேதத்தை அறியுங்கள். இல்லை என்னுடைய வீடியோ சேனலில் உள்ள எல்லா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். என்னால் ஒரு வார்த்தையால் ஒரு குடும்பம் கெட்டு போச்சு அப்படின்னா அது எனக்கு சாபம். புரியுதுங்களா? அதை ஒவ்வொருத்தரும் உணரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம்மா, அதை ஃபஸ்ட்டு ஜான் ஜபராஜ் உணரணுமா. ஏன்னா ஜான் ஜபராஜால் தான் அவன் குடும்பம் கெட்டு போச்சே தவிர, அவன் குடும்பம் கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே யூடியூபர்ஸுமே பேசுகிறாங்களே தவிர, யூடியூபர்ஸ் பேசுனதுக்கப்புறம் அவன் குடும்பம் கெட்டு போகலை. அதையும் அம்மா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதை ஜான் ஜபராஜ் ஃபஸ்ட்டு உணரணுமா, உணர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிறிஸ்தவர்களுமே நீங்கள் இந்த கள்ள போதகர்களை வந்து எதிர்த்து கேள்வி கேளுங்கள். நீங்களே ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்களும் கேள்வி கேளுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்துட்டு நீ அது பண்ணிட்ட, நீ இது பண்ணிட்டேன்னு, அவன் பார்த்தோன்னா தூங்கிக்கிட்டு இருப்பான் வீட்டில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்கன்னு. நீ என்னடா பண்ணுன? நீ உனக்கு தைரியம் தான் நீ ஒரு சேனல் ஆரம்பித்து வீடியோ போடு, கள்ள போதகர்களை எக்ஸ்போஸ் பண்ணு, நீ பேசு. ஒன்னாலே அங்கே ஒன்று தைரியமாக, உனக்கு தைரியம் இல்லை, தைரியம் இல்லாமல் நீ பேசாமல் இருந்துக்கிட்டு நீ பொறிக்கடையில் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒன்று அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். உனக்கும் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். நீயும் மனம் திரும்பினா நீயும் மனம் திரும்பு. இப்பொழுது இந்த அம்மா வந்து இப்போ பாருங்க, ஒருத்தரை பிடிச்சி ரொம்ப ஏசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. எனக்கெல்லாம் வர கோவத்தில் இந்த தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோஷியல் 2.0 அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் கொடுக்கலான்னு கோவம் வருது. நிஜமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. ஒரு நாளாவது சர்ச் பக்கம் வந்திருப்பாரா, இல்லை அவர் செர்மனை கேட்டிருப்பாரு? எப்போ 2019 போட்ட வீடியோவை பற்றி இப்போ பேசி காசு சம்பாதிக்கணும்னு என்ன ஒரு இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக வருது.
தமிழ் கிறிஸ்டியன் சோஷியல் மீடியா, இவர் மேலே நான் கேஸ் போடுவேன், நான் கண்டிப்பாக போட்டே தீருவேன். இவரெல்லாம் பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷனாக இருக்கிறது என்று இந்த மாதிரி வந்து கூறுகிறார். இப்போ அதுக்கு அவர் எப்படி ரிப்ளை கொடுத்துருக்காருங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம நீங்க எப்படி டெஃபமேஷன் கேஸ் எல்லாம் போடுவேன் அந்த மாதிரி வெறி வருது அப்படின்றீங்க. உண்மையிலே நான் நேற்று உங்க வீடியோவை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பயந்துட்டேன். ஒரு ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பயந்துட்டேன். விடிய பயந்துட்டேன். ஏதாவது டெஃபமேஷன் வந்து போலீஸ்காரங்க நின்றுட கூடாத, நின்றுட்டா அடிச்சிருவாங்களே பயந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ஐயோ டெஃபமேஷன் அப்படின்னு யோசனை பண்ணி, ஐயோ அந்த சிஸ்டரை பார்த்தா ரொம்ப குண்டா இருக்காங்க, பார்த்தா விட்டா கொலையே பண்ணிடுவாங்க போல் இருக்கு, ஜான் ஜபராஜுக்காக வேண்டி பயந்து வந்து எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கிட்டு சரியான காய்ச்சல். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வரும்போது ஒருத்தர் இல்ல, டெஃபமேஷன் கேஸ் போடுறதுக்கு போலீஸ்காரங்க அதிகாரிகள் யாரும் வரல. அதனால தைரியமா இப்போ கூட பயந்து தான் பேசுறேன். பாருங்க, அந்த அம்மா பெரிய இதாக பேசுகிறது. இவர் வந்து பெரிய ஒரு காமெடி மேன் ஆகிவிட்டார். இவர் எப்போ ஒரு வீடியோவில் வந்து ஊன்னு கத்துவார். ஆனால் இப்போ ஒரு காமெடி பர்சனாக ஆகி நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் தூங்கிக்கிட்டேன், நான் ரொம்ப பயந்து 2 நாள் வெளியே வரல, நான் வீட்டுக்குள்ளேயே பயந்து போய் படுத்து கொண்டு இருந்தேன்னு வந்து ஒரு காமெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால் தயவு கூர்ந்து அவருடைய சத்தியத்துக்காக எல்லாருமே வந்து விரியனை போல வினாவல்லவர்களாக எழும்புங்கள். கள்ள போதகர்களை அகைன்ஸ்டாகவும் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டிலிருந்து எழும்புங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எழும்பாத பட்சத்தில் கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். அப்படின்னா அந்த கள்ள போதகர் எழும்புவதற்கு அவர்களுக்கு கேட்கிற கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்பார் கடவுள். அது தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகையால் எலும்புகின்ற எங்களை போன்றவர்களை நீங்கள் வந்து தூங்கி கொண்டு வந்து கமெண்ட் பண்ணி நீ என்ன பெரிய ஓகேன்னா நீ இது அதுவாங்கிறது கேட்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய போதகர்கள் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் ஜான் ஜபராஜை குறித்து பேசாதீர்கள், நீங்கள் அந்த கள்ள போதகர்களை குறித்து பேசாதீர்கள் என்று இவர்கள் வந்து என் இடத்துல நிறைய ஃபோன் பண்ணி பேசுகிறார்கள். எதற்காக இவர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறார்கள் என்றால், இவர்கள் ஏதோ நீங்கள் இவர் இப்படி பேசணும், உங்களுக்கு இதாக இருக்குது, அவங்க நியாய தீர்ப்பு நடக்கும், அது நடக்கும், உங்களுக்கும் கடவுள் கணக்கு கேட்பாருன்னு பேசுகிறாங்க. இவங்க எதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்றால், அவர்களுடைய தவறை மறைப்பதற்காக அவர்கள் எங்களிடத்தில் ஃபோன் பண்ணி இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா அவருக்கு வந்து உண்மையான நோக்கம்லாம் கிடையாது, கடவுள் மேலே உண்மையான அன்புலாம் கிடையாது. அவங்க வந்து எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சு சம்பாதிச்சு கொண்டு இருப்பார்கள். இப்போ அவர்களுடைய சம்பாத்தியம் தடைபடுகிறது நிமித்தம் நீங்கள் இது பேசாதீர்கள் என்று எங்களிடத்திலிருந்து கேட்கிறார்கள். நான் அதுக்காக தான் அவரிடத்தில் நான் என்ன கூறினேன் என்றால், இப்போ ஜான் ஜபராஜ் வந்து இப்போ வீடியோவில் வந்து தான் நிறைய விசுவாசிகளை வந்து வஞ்சித்தான், நிறைய விசுவாசிகளை வந்து ஏமாத்தினான். அவன் வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமலே ஏமாத்தினான். அவன் சமூக வலைத்தில் வீடியோவில் வந்து ஏமாத்தினால் வீடியோவில் வந்து தான் கூற வேண்டும். தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள். சார்லஸ் ஆர்வோ வீடியோவில் வந்து ஏமாத்தினால் வீடியோவில் வந்து கூற வேண்டும். அதைத்தான் பவுல் கூறுகிறார் 1 கொரிந்தியன்ஸ்ல, உங்களுக்குள்ள ஒரு விபச்சாரக்காரனை வைத்திருக்கீங்க, நீங்கள் உடனே அவனை அடித்து வெளியே 10 என்று பவுல் கூறுகிறார். அதைத்தான் நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் வீடியோவுக்குள்ளே வரல, யாருக்குமே தெரியாமல் பண்ணி கொண்டிருந்தாலும் அவன் மட்டும் நேரில் போய் சொல்லலாம். அதனால் ஒருத்தன் வீடியோவில் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து தான் சொல்ல வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய முறைமை. அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்பொழுது நம்ம கடைசியாக இந்த அம்மா வீடியோவை கேட்டுவாங்க. ஏதோ நாங்கள்லாம் வந்து கண்டென்ட் போட்டு பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோமா, இந்த நொன்னன் இந்த அக்காவோட நொன்னன் மட்டும் நிறைய பணமே சம்பாதிக்கலாம். சும்மா ஒரு அற்ப லாபத்துக்கு எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க? அந்த தமிழ் கிறிஸ்டியனை நான் ஓப்பன் கொஸ்டினாக கேட்குறேன், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க? இவர் பேரை மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கீங்க? எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கீங்க? அதுதான் உங்களுக்கு சோறு கொடுப்பதா காலத்துக்கும்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம் கண்டென்ட். யாருமா பணம் சம்பாதிச்சது? ஜான் ஜபராஜ் தான் ஆடி காரில் போனான். ஜான் ஜபராஜ் தான் இங்கே திருநெல்வேலியில் வந்திருக்கும்போது துணிகரமாக கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி மெஸ்மரிசம் பண்ணி செழிப்பின் உபதேசத்தை பண்ணி நீங்களே காணிக்க பிடிக்கல விழுந்துருங்கன்னு சொல்லி துணிகரமாக அவன் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்கிறது உனக்கு தெரியாமல் இல்லை. நீ வந்து பொய் சொல்லக்கூடாது. கடவுள் ஒன்று நியாயம் தீர்ப்பார். இப்படி நீ சமூக வளத்தில் வந்து பொய் சொல்லாத, அவன் சம்பாதிக்கலன்னு பொய் சொல்லாத. அது ஊரே அறியும் யார் சம்பாதிச்சிருக்கான். நாங்களா சம்பாதிச்சோம், 1 பைசா நான் சம்பாதிக்கல. இதுலேருந்து யூடியூப்ல வர்ற பணத்தை கூட நான் கொடுத்துருவேன், புரியுதா? சம்பாதிச்சது ஃபுல்லாக அவன் ஆடி காரில் போனது, எவ்வளோ சொத்து மேலே சொத்து சேர்த்துருக்காங்கிறத பாருங்க. எல்லாம் யாருடைய பணம்? கிறிஸ்துவ நாமத்தை வீணில வழங்கின பணம் அது. அதே ஒரு அசிங்கமான பணம். அவனுக்காக நீ வந்து பேசி கொண்டு இருக்கிறியாமா? நீ தயவு கூர்ந்து நான் இன்னைக்கு உன் மேல உள்ள அன்புதெல்லாம் நான் பேசுறேன்.
தயவா நீ மனம் திரும்பி விடு, தயவா இப்படி மனுஷனுக்காக எழும்பாத. மனுஷனுக்காக எழும்புறவன் அத்தனை பேரும் விழுந்து போனவன், கிறிஸ்துவுக்காக எழும்ப வேண்டும் என்றுதான் வேதம் கூறுகிறது. ஆகையால நீ ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். நான் இவன் மூலமா தான் ரசிக்கப்பட்டேன், ஜான் ஜெபராஜ் பாடல் நிமித்தமாக ரசிக்கப்பட்டேன், நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா வேதம் அப்படி கூறலாமா? வேதம் அப்படி கூறல. நீ வேதத்தை தயவா எடுத்துப்பாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது, புரியுதா? அப்படின்னா நீ ரசிக்கப்பட்டிருக்குது, இல்ல நான் ரசிக்கப்பட்டிருக்குது, இல்ல எல்லாரும் ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு மனுஷனாலும் கிடையாது, அது கர்த்தருடையது, புரியுதா? இப்போ ஒருவேளை ரட்சிப்பு மனுஷனுடையதுன்னா வேதத்துல ரட்சிப்பு மனுஷர்களுடையதுன்னு போட்டிருந்துருக்கணுமே, போடலையே. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவனை கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே உங்களுக்கு யாரும் தெரியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரே தேவன் நமக்காக மாம்சத்துல ரத்தம் செஞ்சு மறித்திருக்கிறார். அதுக்கு ஒரு மகிமைக்குரிய நேம் தான் கர்த்தர், புரியுதா? அதனால கர்த்தர் தான் எல்லா மகிமையுமே. உங்களுக்காக மறிச்சது கர்த்தர் தான். இங்க எவனுமே உங்களுக்காக மறிக்கல, புரியுதா? அதனால மனுஷனுக்காக நீங்க வைராக்கியம் கொள்ளாதீங்க. வேதம் கூறுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகையால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, அம்மா நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புங்க. இப்படி மனுஷனுக்காக பேசி கடவுளுடைய கோபாக்கனையை வாங்கி விடாதீர்கள். தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்க மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு நேராக செல்லுங்கள். ஒருவேளை உங்க சேனல்ல வியூஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையை பேசுங்க. ஆமென்.